Hi students, welcome all. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம valency with respect to atoms பத்தி பார்க்கலாம். இந்த டாபிக்கை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்கான சில விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். ஒரு ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆட்டத்துல வந்து புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி மூணு சபாட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் வந்து நியூக்ளியஸ்க்கு உள்ள ஆட்டத்தோட சென்டர்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து நியூக்ளியஸை சுற்றி சர்க்குலர் ஆர்பிட்டில் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கும். அதாவது இந்த மாதிரி சர்க்கிள் போட்டிருக்கு இல்லையா, இதுதான் வந்து நம்ம சர்க்குலர் ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறோம். அதர்வைஸ் இட் இஸ் நோன் ஆஸ் அ ஷெல். இந்த ஷெல்லாம் வந்து இந்த எக்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரான். நம்ம எக்ஸ் மாதிரியும் டினோட் பண்ணலாம், இல்லைனா டாட் மாதிரியும் வந்து வைக்கலாம். நான் இங்கே எக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்லாம் போட்டிருக்கிறதுல என்னென்னா எலக்ட்ரான். இப்போ இந்த நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வந்து இந்த சர்க்குலர் ஆர்பிட் இல்லைனா ஷெல்லில் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். எப்படி சென்டரில் வந்து சன் இருந்து அதை சுற்றி பிளானட்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி இங்கே சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருந்து அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்குது. இப்போது ஆட்டம்த்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குளோரின் ஆட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த குளோரின் ஆட்டத்தோட அட்டாமிக் நம்பர் 17. அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஆட்டமில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதை தான் நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ப்ரோட்டான்ஸுங்கிறது எங்கே இருக்குது, இந்த நியூக்ளியஸ்குள்ள சென்டரில் வந்து இருக்குது. இப்போ ப்ரோட்டானோட நம்பர் வந்து 17 அப்படின்னா நமக்கு தெரியும் ஆட்டம் வந்து எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம், எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் வந்து இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு ஆட்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ ப்ரோட்டான் வந்து 17 ப்ரோட்டான்ஸ் இருக்குது அப்படின்னா 17 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த குளோரின் ஆட்டமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த 17 எலக்ட்ரான்ஸை தான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன், ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஆட்டமில் நம்ம எலக்ட்ரான்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்பிட் இருக்கு இல்லையா, அந்த நியூக்ளியஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஆர்பிட்டில் வந்து எப்போவுமே 2 எலக்ட்ரான்ஸ் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்பிட்டில் வந்து எப்போவுமே 8 எலக்ட்ரான்ஸ் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆர்பிட்டில் எப்போவுமே 8 எலக்ட்ரான்ஸ் வந்து போடணும். ஸோ இதுதான் வந்து இப்படி தான் எலக்ட்ரான்ஸை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ அட்டாமிக் நம்பர் வந்து 17. இப்போ இந்த 17 வந்து பிரித்தோன்னா எப்படி வரும், ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 2 எலக்ட்ரான் போடுவோம், செகண்ட் ஆர்பிட்டில் வந்து 8 எலக்ட்ரான் போடுவோம். அப்போ 2 + 8 வந்து 10 ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் வந்து 7 இருக்குது. அப்போ தேர்ட் ஆர்பிட்டில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 1 2 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. செகண்ட் ஆர்பிட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. தேர்ட் ஆர்பிட்டில் வந்து 1 2 3 4 5 6 7 எலக்ட்ரான்ஸ் வந்து போட்டாச்சு. பட் ஆனால் 8 வரணும், ஆனால் இங்கே 7 தான் போட்டிருக்கோம். ஆனால் ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்தால் மட்டும்தான் அது 8 ஆகும். ஏன் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வரணும் அப்படின்னா ஒரு ஆட்டம் தன்னை எப்போவுமே ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் வச்சுக்க பார்க்கும். அது என்ன ஸ்டேபிளான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அப்படின்னா, எலக்ட்ரானிக் அப்படின்னா எலக்ட்ரான், கான்ஃபிகரேஷன் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட்டு. அதாவது எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், 2 8 8 அப்படின்ட்டு. ஆனால் இங்கே வந்து 2 8 7 அப்படி தான் இருக்குது. இப்போ ஒரு எலக்ட்ரான் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த குளோரின் ஆட்டம் வந்து இன்னொரு ஆட்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டம்னு வச்சுக்கோங்க. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டத்தோட இந்த குளோரின் ஆட்டம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணி ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை வந்து இது வாங்கிக்குது, குளோரின் ஆட்டம் வந்து கெட் பண்ணிக்குது. ஸோ ஒரு எலக்ட்ரானை வந்து இது கெட் பண்ணதுனால இப்போ குளோரினோட ஆட்டத்தோட வேலன்சி வந்து 1. இப்போ உங்களுக்கு வேலன்சினா என்னன்னு தெரியுதா, அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படிங்கிறது என்னென்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட், அதாவது கடைசி ஆர்பிட்டில் வந்து எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கோ தட் எலக்ட்ரான் இஸ் கால்ட் ஆஸ் அ வேலன்ஸ் எலக்ட்ரான். இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு ஆட்டம்ஸ். ஒரு எலமெண்ட்டோட வேலன்சியை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னா இட் கேன் பி டிட்டர்மைன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் குளோரின். ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்ரஜன் பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த ஹைட்ரஜனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட சிம்பிள் வந்து H. இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 1. அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது எவ்வளோ ப்ரோட்டான்ஸ் இருக்கோ அதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். ப்ரோட்டான்ஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ எலக்ட்ரான்ஸோட நம்பரும் 1 தான். ஒரு எலக்ட்ரான் தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணுன்னா இந்த ஒரு எலக்ட்ரானையும் வந்து இன்னொரு ஆட்டத்துக்கு வந்து கொடுக்க பார்க்கும், டொனேட் பண்ண பார்க்கும். ஸோ ஒரு எலக்ட்ரானையும் இதை கொடுக்கறதுனால இந்த ஹைட்ரஜன் ஆட்டத்தோட வேலன்சி வந்து 1.
அண்ட் இங்கே குளோரின், இந்த குளோரின் ஆக்டத்தோட சிம்பிள் வந்து Cl, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. இந்த 17 எலக்ட்ரான்ஸையும் எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த குளோரினில் பார்த்தீங்க அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். இதுக்கு வந்து இன்னும் ஒரே ஒரு எலக்ட்ரான் வேணும், ஏன்னா டு அட்டைன் அ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 இருக்குது, செகண்ட் ஆர்பிட்டில் 8 இருக்குது, தேர்ட் ஆர்பிட்டில் 7 தான் இருக்குது, 1 வேணும். இந்த ஹைட்ரஜன் தான் கொடுக்க ரெடியாக இருக்குது. அப்போ குளோரின் வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் வந்து வாங்கிக்குது, கெட் பண்ணுது. ஸோ இது ஒன்று வாங்குறதுனால இதோட வேலன்சி வந்து 1. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், 2 ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமோட கம்பைன் ஆகி அது வந்து ஒரு வாட்டர் மாலிகுலாக ஃபார்ம் ஆகுது. அப்போது 2 ஹைட்ரஜன் ஆட்டம் பாருங்கள், இந்த ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, இந்த ஹைட்ரஜனுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் 1. ஸோ அதோட எலக்ட்ரான் வந்து 1 1 இது இருக்குது. அண்ட் இந்த ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 16. 16 பிரித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்குது, செகண்ட் ஆர்பிட்டில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ 2 + 8 வந்து 10 ஆயிடுச்சு, ரிமைனிங் வந்து 6. அந்த 6 எலக்ட்ரான்ஸையும் வந்து நம்ம அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வரைஞ்சிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன வரணும், 8 எலக்ட்ரான் வரணும், 6 தான் வந்து வரைஞ்சிருக்கும், இன்னும் 2 வேணும். அப்போ என்ன பண்ணுது, அந்த 2 ஹைட்ரஜன் ஆட்டம் டொனேட் பண்ணுறது, கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஒன்று கொடுத்துருது. அப்போது இதுலேருந்து 1 இதுலேருந்து 1, 2 எலக்ட்ரானை வந்து இந்த ஆக்சிஜன் ஆட்டம் வாங்குறதுனால, கெட் பண்ணுறதுனால இதோட வேலன்சி வந்து 2. நெக்ஸ்ட்டு செகண்ட், வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின். இதில் சோடியம் வந்து குளோரின் ஆட்டமோட கம்பைன் ஆகி அது சோடியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகுது. இதில் சோடியம் பார்த்திங்க அப்படின்னா அதோட சிம்பிள் வந்து Na, அட்டாமிக் நம்பர் வந்து 11. இப்போ 11 அப்படிங்கிறப்போ நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டில் வந்து 8 எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட்டில் வந்து 1 எலக்ட்ரான். ஆனால் 8 எலக்ட்ரான் வர வேண்டியது 1 எலக்ட்ரான் தான் வந்து இருக்குது, சரியா? ஆனால் இப்போ இந்த 1 எலக்ட்ரான் தான் இருக்குது இல்லையா, ஆனால் 8 எலக்ட்ரான் வேணும் அப்படின்னா அதுக்கு 7 எலக்ட்ரான் வேணும். ஏதாச்சும் ஒரு ஆட்டம் வந்து 7 எலக்ட்ரான்ஸை வந்து இது கொடுக்க போகுதா என்ன? அவ்வளோ எலக்ட்ரான்ஸை வந்து எந்த ஆட்டமும் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுதுன்னா சோடியம் வந்து தாங்கிட்ட இருக்கிற இந்த 1 எலக்ட்ரானை வந்து கொடுத்துருது, இந்த குளோரினுக்கு வந்து கொடுத்துட்டு, இப்போ கொடுத்துருச்சுன்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இப்போது 8 எலக்ட்ரான் தான் இருக்கும், ஸ்டேபிளாக மாறிடும். இப்போ குளோரினில் நமக்கு தெரியும் 17 அப்படிங்கிறப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இருக்குது. அப்போ கொடுக்குற இந்த 1 எலக்ட்ரான்ஸ் இது வாங்கி வச்சுக்கிச்சு அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 8 ஆயிடுது. அப்போது இதுக்கு ஸ்டேபிள் ஆயிடுது குளோரின். இப்போ இது 1 எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இந்த சோடியத்தோட வேலன்சி வந்து 1, இந்த குளோரின் வந்து 1 எலக்ட்ரானை கெட் பண்ணுறதுனால இதோட வேலன்சியும் 1. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், மெக்னீஷியம் வந்து 2 குளோரின் ஆட்டமோட கம்பைன் ஆகி அது மெக்னீஷியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகுது. இதில் மெக்னீஷியத்தோட சிம்பிள் வந்து Mg, அட்டாமிக் நம்பர் வந்து 12. இந்த 12 பிரித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டில் வந்து 8 எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட்டில் வந்து 2 எலக்ட்ரான். 2 + 8 10, 10 + 2 12. ஸோ இங்கே லாஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 2 எலக்ட்ரான் தான் இருக்குது. ஸ்டேபிளாக வரணும்னா அதுக்கு 6 எலக்ட்ரான் தேவைப்படுது. எந்த ஒரு ஆட்டமும் இந்த மெக்னீஷியத்துக்கு 6 எலக்ட்ரான் கொடுக்க போகிறதில்ல. ஸோ என்ன பண்ணுதுன்னா இந்த மெக்னீஷியம் தாக்கிட்ட இருக்கிற அந்த 2 எலக்ட்ரானையும் வந்து இன்னொரு ஆட்டத்துக்கு கொடுக்குது. பக்கத்தில் குளோரின் தான் இருக்குது, ஸோ குளோரினுக்கு வந்து கொடுத்துருச்சு அப்படின்னா இப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டேபிள். இப்போ குளோரினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 7 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்குது, இதுக்கு 1 வேணும். இந்த குளோரினுக்கு 7 எலக்ட்ரான்ஸ் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்குது, 1 வந்து வேணும். ஸோ 2 கொடுக்கறதில்ல, ஒரு இது வந்து இந்த குளோரினுக்கு போகுது, இன்னொரு இது வந்து இந்த குளோரினுக்கு போயிடுது. ஸோ மெக்னீஷியம் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் கொடுக்கறதுனால இதோட வேலன்சி வந்து 2. இந்த குளோரினுக்கு வேலன்சி 1, இந்த குளோரினுக்கு வேலன்சி 1. நெக்ஸ்ட்டு செகண்ட், வேலன்சி வித் ரெஸ்பெக்ட் டு குளோரின். இதில் சோடியம் வந்து குளோரின் ஆட்டமோட கம்பைன் ஆகி அது சோடியம் குளோரைடாக ஃபார்ம் ஆகுது. இதில் சோடியம் பார்த்திங்க அப்படின்னா அதோட சிம்பிள் வந்து Na, அட்டாமிக் நம்பர் வந்து 11. இப்போ 11 அப்படிங்கிறப்போ நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், செகண்ட் ஆர்பிட்டில் வந்து 8 எலக்ட்ரான், தேர்ட் ஆர்பிட்டில் வந்து 1 எலக்ட்ரான். ஆனால் 8 எலக்ட்ரான் வர வேண்டியது 1 எலக்ட்ரான் தான் வந்து இருக்குது, சரியா? ஆனால் இப்போ இந்த 1 எலக்ட்ரான் தான் இருக்குது இல்லையா, ஆனால் 8 எலக்ட்ரான் வேணும் அப்படின்னா அதுக்கு 7 எலக்ட்ரான் வேணும். ஏதாச்சும் ஒரு ஆட்டம் வந்து 7 எலக்ட்ரான்ஸை வந்து இது கொடுக்க போகுதா என்ன? அவ்வளோ எலக்ட்ரான்ஸை வந்து எந்த ஆட்டமும் கொடுக்காது. அப்போ என்ன பண்ணுதுன்னா சோடியம் வந்து தாங்கிட்ட இருக்கிற இந்த 1 எலக்ட்ரானை வந்து கொடுத்துருது, இந்த குளோரினுக்கு வந்து கொடுத்துட்டு, இப்போ கொடுத்துருச்சுன்னா இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இப்போது 8 எலக்ட்ரான் தான் இருக்கும், ஸ்டேபிளாக மாறிடும். இப்போ குளோரினில் நமக்கு தெரியும் 17 அப்படிங்கிறப்போ அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 7 எலக்ட்ரான்ஸ் தான் வந்து இருக்குது. அப்போ கொடுக்குற இந்த 1 எலக்ட்ரான்ஸ் இது வாங்கி வச்சுக்கிச்சு அப்படின்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் வந்து 8 ஆயிடுது. அப்போது இதுக்கு ஸ்டேபிள் ஆயிடுது குளோரின்.
இப்போ இது ஒரு எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இந்த சோடியத்தோட வேலன்சி வந்து 1, இந்த குளோரின் வந்து ஒரு எலக்ட்ரானை கெட் பண்ணுறதுனால இதோட வேலன்சியும் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. வேலன்சியை பற்றி நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த யூனிட்டான அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட சேனல் பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் 8 டேர்ம் 2 யூனிட் 12 அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் சர்ச் பண்ணி பாருங்கள். என்னோட சேனலில் ஃபிசிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லா கான்செப்ட்டும் கவர் ஆகிற மாதிரி ஸ்டாண்டர்ட் 6 டேர்ம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 8 ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஸ்டாண்டர்ட் 7 அண்ட் ஸ்டாண்டர்ட் 8 செகண்ட் டேர்ம் போட்டுட்ருக்கேன். நான் போகிற நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் அமௌங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.